ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான மாங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி 2 பெரிய சைஸ் மாங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா தோலை சீவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கிரேட்டரில் போட்டு நல்லா இந்த மாதிரி மெல்லிசாக துருவி எடுத்துக்கோங்க. கொட்டை பகுதியை அப்படியே விட்டுடுங்க. அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறமா சீரகம், இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறமா கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வருங்க. எல்லாமே கலர் மாதிரி இந்த மாதிரி வந்த பிறகு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து அதையும் வருங்க. மஞ்சள்தூள் பச்சை வாசனை போன பிறகு துருவி வச்சுருக்க மாங்காயை எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. உப்பு இதுக்கு வரைக்கும் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலங்குங்க. மாங்காய் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி மாங்காய் வெந்து நல்லா உருண்டு திரண்டு வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் பிடிச்சிக்கும். மாங்காய் நல்லா வெந்து வந்த பிறகு கொஞ்சமாக சாதம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே சுவையான மாங்காய் சாதம் ரெடி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.